வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் 33 அடி நீளம். ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 முறை கூட கீழே நீங்கள் காற்று பிரியலாம். இந்த வயிறு எப்போவுமே கேஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, கேஸ் நிறையா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரணம் ஆகும்போது அதோட பை ப்ராடக்ட் வந்து கேஸ். வயிறு உப்புசம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். வணக்கம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து வயிறு எப்போவுமே கேஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, மூச்சு விட முடியல. இப்போ காலையிலலாம் நல்லா இருக்கும், ஈவினிங் ஆக 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 எனக்கு பேண்ட்டெல்லாம் ரொம்ப டைட் ஆகிரும், பெல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து இதாக இருக்குது, கேஸ் நிறையா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வயிறு உப்புசம். இது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபுல் டீட்டெயில் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இது வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். ரெண்டாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு. மூணாவது உங்களுக்கு இருக்கிற டிசீசஸ், வியாதிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டயபெட்டிஸ்க்கு மாத்திரை போடுறோம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், அதுமாதிரி இருந்தாலும் இது வரும். இதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த லெவல் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்மளால் ஜீரணம்னு ஆகும்போது, நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், ஜீரணம் ஆகும்போது அதோட பை ப்ராடக்ட் வந்து கேஸ். எல்லாருக்குமே கேஸ் வரும். அந்த கேஸ் வந்து வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் அப்படியே கீழே போய் வெளியே போயிடும். ஒரு நாளைக்கு, அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 முறை கூட கீழே நீங்கள் காற்று பிரியலாம். அது தப்பு கிடையாது. பட் இது காற்று பிரிகிறது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அது நம்மளை டே டு லைஃப் ஆக்டிவிட்டிஸ் அஃபெக்ட் ஆகும் பொழுது அந்த ப்ளோட்டட் ஃபீல் ஒரு பெரிய பிரச்சனை ஆகலாம். ஸோ இப்போ என்னென்னா, வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் 33 அடி நீளம். இப்போது ஒரு ஒருத்தருக்கு அல்சர் இருக்குது, என்ன ஆகும், அப்போது அந்த குடலோட மூமெண்ட்டே குறையலாம். அப்போ என்ன, கேஸ் உள்ள நிறையா இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் என்னென்ன காரணங்கள் எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து வேகமாக சாப்பிட்ற பழக்கத்துலேயும் வரும். ஏன்னா நமக்கு எச்சி தான் வந்து முதல்ல வந்து நம்மளோட டைஜஷனை ஆரம்பிக்குது. ஸோ எச்சி சலைவல் வந்து அமைலேஸ் இது இல்லைன்னா உங்களுக்கு வேகமாக சாப்பிடும்பொழுது உப்பசம் வரலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, வெயிட்டு, செடென்ட்ரி லைஃப், அதாவது ரொம்ப எக்ஸசைஸே இல்லாமல், குடல் அசைவு இல்லாமல், எப்போவும் ஒரு சோம்பேறியாக ஒரு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது குடலோட மூமெண்ட் குறைஞ்சிரும். அப்போது கீழே கேஸ் போகிறது குறைஞ்சி அதனாலையும் வரும். 3வது சாப்பாடு, நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது. இப்போ வந்து ஒரு கேஸ் உள்ள சாப்பாடு, இப்போ ஃபைபர் ரிச் டயட்னு சொல்லலாம். அது ரொம்ப இந்த ஃபைபர் உள்ள ஐட்டங்கள் எல்லாமே கேஸ் நிறைய வரும். இப்போ வந்து ஒரு சோயா பீன்ஸ் சாப்பிட்றோம், இல்லை வந்து கேபேஜ் சாப்பிட்றோம், இல்லை ஒரு ப்ராக்கோலி சாப்பிட்றோம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையாவே கேஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த ராஜ்மா அப்படிம்பாங்க, அதை மாதிரி நார்த் இந்தியன் ஃபுட்டு சாப்பிடும்போது அதுவும் அவங்களுக்கு நிறைய கேஸ் வந்து, இல்லை ப்ரோட்டீன், பருப்பு வகைகள் அது சாப்பிட்டாலும் நிறைய கேஸ் வரலாம். பட் இந்த கேஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகணும், பட் ஆகலை, இல்லை கீழே போகலைன்னா தான் இப்போ பிரச்சனை. ஸோ சாப்பாடு முக்கியம். அதேமாதிரி கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ், சோடா, பெப்சி, கோக், இதை மாதிரி பீர்லாம் வந்து அதில் கேஸ் இருக்கும். ஸோ அதுவும் இதாகும். இப்போ சின்ன குழந்தைங்களே பார்த்திங்கன்னா பால் குடிக்கும்போது ஏரோஃபேஜை நிறைய காற்று உள்ளே எடுத்துரும், அதனாலே அவங்களுக்கு வந்து கேஸ் காலிக் அப்படிங்கிறதும் வரும். அதே மாதிரி சாப்பாடு. அடுத்தது இப்போ நீங்கள் சாப்பிட்ற சில வியாதிகள்னால கூட வரலாம். இப்போ டயபெட்டிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிக் நியூரோபதிம்பாங்க. ஸோ ஆட்டோனாமிக் நியூரோபதி அப்படிலாம் வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வரலாம். அது என்ன பண்ணும், குடலோட அசைவை அது வந்து ரொம்ப ஸ்லோவாக்கிரும். ப்ளஸ் குடல் எப்போவுமே அந்த டோன், அந்த ஒரு விரப்புத்தன்மை இல்லாமல் விரிஞ்சியே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரோபரசிஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த மூமெண்ட்டு அது இல்லாதனால கேஸ்னாலே அவங்களுக்கு எப்போவுமே வயிறு உப்பசம் இருந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை சிறுகுடலில் சிபோம்பாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன் பாக்டீரியல் டிசீஸ்பாங்க. அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்னாலையும் கேஸ் நிறையா இருக்கலாம். இல்லை ஐபிடி, கோலைட்டிஸு, அதை மாதிரி பிரச்சனை இல்லை, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், அவங்களுக்கும் இது வரலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட ஏஜ் ஃபேக்டர் அதுவும் ரொம்ப முக்கியம். ஏஜ் ஆக 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 உடல் உழைப்பு, குனிஞ்சு நிம்முறது எல்லாம் குறையும், வியாதிகள் நிறையா வரும். இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ்க்கு மாத்திரை போடுறதே வயிறை புண்ணாக்கி அந்த குடல் அசைவை குறைவாக்கலாம். ஸோ இதை மாதிரி பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமாக நிறைய பேர் மறந்து போகிறது வெயிட்டு, ஒபிசிட்டி, 2வது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், 3வது
எக்ஸசைஸ் இல்லாத ஒரு சோம்பிய வாழ்க்கை, ஒரு எப்போவுமே ஒரு ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. அடுத்தது சாப்பாடு. சாப்பாட்டில் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி நிலத்துக்கு கீழே விளையிறது, இல்லை நிறைய ஃபைபர் கவரிங் அதெல்லாம் இருந்தால் நிறைய கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது தவிர சில வியாதிகள்னாலையும் வரலாம். பெரிய ஒரு குடல் அடைப்பு இருக்குது, கொஞ்சமாக புண்ணாகி கொஞ்சமாக குடல் சுருங்கி இருந்தாலும் உங்களுக்கு வயிறு உபசம் இருக்கும். பட் ஃபுல்லாக அடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு வாமிட் வந்துடும், அது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வயிறு உபசம் இருக்கிறது ஒரு டிஸ்கம்ஃபர்ட், எனக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லை, குவாலிட்டி ஆஃப் ஒர்க் என்னால் வேலை செய்ய முடியல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அதே மாதிரி வெயிட்டு நம்மளை அறியாமலே வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, இல்லை நமக்கு வெயிட் ரொம்ப போட்டுக்கிட்டே போகுது, அப்படி இருந்தாலும் இதுக்கு நம்ம ஒரு சீரியஸாக எடுத்து பார்க்கணும். ஸோ எண்டோஸ்கோப்பி, கொலனோஸ்கோப்பி, ஸ்கேனு இது மேலே எல்லாம் பார்க்குறது ஒரு பக்கம். இது தவிர ஏதாவது சத்து குறைபாடு இருக்காங்கிறது பார்க்குறது ஒரு பக்கம். அதை விட முக்கியமாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன டைமுக்கு சாப்பிட்றீங்க. எல்லாருக்கும் என்ன சாப்பிட்ணுன்னு கூட தெரியும், பட் ஆனால் என்ன டைமுக்கு. நீங்கள் ரொம்ப நேரம் வெறும் வயிறாக இருந்தால் ஆசிட் பட்டு அது வந்து வயிற்ற ஒரு இரிட்டேட் பண்ணி அதுவே கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அல்சர் வரலாம். இல்லைன்னா அந்த குடல் அசைவு ரொம்ப நேரம் கேப் விட்டால் உங்களுக்கு கீழே போகாமல் இதை மாதிரி வரலாம். ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா காரணம் என்னவோ அதை தான் ட்ரீட் பண்ணணும். இப்போ சொன்ன மாதிரி அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணால் இது சரியாயிடும். அதே மாதிரி இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு அதை தைராய்டுக்குள்ள மாத்திரைகள் கொடுத்து அதை சரி பண்ணால் இந்த கேஸ் போகிறது குறைஞ்சிரும். ஈவன் சின்ன பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மந்த்லி பீரியட்ஸ், அதுக்கு வந்து பிஎம்எஸ்னே அதுக்கு பேர் உண்டு, ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க. அதுலேயுமே அவங்களுக்கு அந்த ஹார்மோன்னாலையும் அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ட்ரீட் பண்ண முடியாது. பட் அது வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு 3-4 டேஸ் இருந்துட்டு போயிடும். பட் காரணம் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணலாம். இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட் பண்ணலாம். இல்லை வெயிட் இருந்தால் வெயிட்டை குறைக்கலாம். நைட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணாவே, வாக்கிங் பெருசாக இல்லாட்டாலும் வாக்கிங் போனாவே ரத்தம் ஓடும். ரத்தம் ஓடினாவே அந்த டைஜஷன் நல்லாயிருக்கும், பசிக்கும், தூக்கம் வரும். இந்த கேஸ் எல்லாமே பாடியே வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணி வெளியே தள்ளிடும். அடுத்தது நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா மாறுபடும் பொழுது ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்ல நல்ல பாக்டீரியா தேவை, அது கொடுக்கறதுனாலையும் இது கம்மியாகும். ஸோ வயிறு உபசம்ங்கிறது ஒரு பெரிய வியாதி கிடையாது, பட் அது ஒரு வியாதியோட அறிகுறியாக இருக்கலாம், உள்ள ஒரு பிரச்சனையோட அறிகுறியாக இருக்கலாம். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது டாக்டரோட வேலை. பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வணக்கம்.